காட், எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா, ஆனா என்ன பெத்தவன் இவ்வளவு பெரிய தகராறு பண்ணுவான்னு மட்டும் தெரியாது. நீ உட்கார். ஏய், அழுவுற? பயந்துட்டியா? பயந்து போயிட்டியா? எங்க அப்பா ஊரை விட்டு போக சொன்னா போயிடுவியா? ஊரை விட்டு போயிடுவ, என்ன விட்டு போயிடுவியா? சொல்லு, என் மனசு விட்டு போயிடுவியா? நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாத்தியா? செத்துருவேன்டா, சத்தியமா செத்துருவேன். உங்க அப்பா? எங்க அப்பன் தானே. எங்க அப்பன் பரவாயில்ல. பொதுவா இந்த அப்பனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இவனுங்க பையன்களா இருக்கும்போது சைட் அடிச்சு லவ் பண்ணி எல்லாம் பண்ணுவானுங்க. இவனுங்க ரெண்டு பிள்ளைய பத்தி இவனுக்கு அப்பன் ஆனதுக்கு அப்புறம் இவனுக்கு பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்களான்னு. இந்த அப்பன் பசங்களே இப்படிதான். எங்க அப்பா மேட்டரை விடு. வேணாப்பா, வேதனையும் வலியும் பாக்குறவங்களுக்கு தெரியாது, பட்டாதான் தெரியும். இருக்கிற அசிங்க பத்தாதா? எனக்கு மறுத்து போச்சு. என் பொண்ணுக்கு வேணாம். உங்க அப்பா மட்டும் வரல, போலீஸ் வந்துச்சு. விடியறதுக்குள்ள நாங்க போகலன்னா விபச்சாரம் பண்றத சொல்லி. சரி விடுங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. விடியற வரைக்கும் சொன்னா உங்க பொண்ணா இருந்தா தானே அந்த பிரச்சனை எல்லாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டானா சொன்னா, எப்ப நீ மனசுக்குள்ள வந்து அப்ப எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. ஆனா இந்த ஊருன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஊருக்கா ஒரு தாலி வாங்கிட்டு வரேன். அடுத்த 5 நிமிஷத்துல வரேன். அது வரைக்கும் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லு. அன்னைக்கு ராத்திரி பூரா அவன் வருவான்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். அவன் வருவான்னு நினைக்கிறியா? வரமாட்டம்மா. நம்ம குடும்பத்துக்கு வர ஆம்பளைங்க எல்லாம் கடைசியா சொல்லிட்டு போறது தானே தாலியோட வருவேங்கிறது. விடிய போதுமா? போலீஸ் வர்றதுக்குள்ள நாம எங்க இருந்து போயிடுறதா நமக்கு மரியாதை. சொன்னா 3 வருஷமாச்சு நம்ப வச்சு ஏமாத்திட்டான் படுபாவி. ஆகாஷ், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். மழை சத்தத்துல நீங்க சொன்னது ஒண்ணும் கேட்கல. ஓ, மழையே நின்னுடுச்சுல. ஓ மை காட், லேட் ஆச்சு. நீங்க கிளம்புங்க. ஆகாஷ், கிளம்புங்க கிளம்புங்க please கிளம்புங்க. try to understand me. நான் சொல்றது கேளுங்க. கிளம்புங்க. Let's Come be on, good get in. friends, okay? Bye. Bye. நீ எனக்கு தான் சொன்னா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? யாரு? ஆகாஷா? அவன் பேர் ஆகாஷா? ஆமா. பிடிச்சிருக்கா? அவன் பேரு ஆகாஷான்னு கேட்டியே, அதுக்கு தான் நான் ஆமான்னு சொன்னேன். பிடிக்கலன்னா ஏமா அவன் கூட வெளியில எல்லாம் போற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப புத்திசாலி. அடிக்கடி போன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருப்பான். என் டான்ஸ் தான் ரசிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். என்ன போய் லவ் பண்றானா? என்ன சாப்பிட்ட நீ பாதியில கை கழுவுற? எனக்கு பசி இல்லம்மா. வெள்ளிக்காரனுக்கு கதவை திறந்து விட்டே நம்ம வாழ்க்கை வேணாம். இறங்கடே செட்ஜி. आओ सेठ जी। स्वर्णाई की घर सेठ जी। घड़ी घड़ी सेठ जी क्या बोलता है? मारवाड़ी नहीं, मैं मराठा। டே நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? உன்னை கவுக்கற நான் முடிவு பண்ண போய் உட்கார நாயே. ये घड़ी घड़ी नाई नाई क्या बोलता है तुम? நாயினா நீ தப்பா நினைச்சிட்டியா? நாயினா எங்க லாங்குவேஜ்ல ரெஸ்பெக்ட். வனஜா வனஜா हमारा समझ गया। இல்லாடி ராணி வனஜா, நான் சொல்ல டெலிபோன்ல அந்த விஐபி இவர்தான். இவங்க வீட்டுல இருந்தாமா நான் எஸ்டிடியே பேசினேன். எத்தனை போன் வச்சிருக்கானுங்க, இவ்வளவு காரு, பேலஸ் மாதிரி வீடுமா, பெரிய கோடி சொன்ன பெரிய பிசினஸ் மேனா? அவனுகிட்ட இருக்கு காசு. பிசினஸ் மேன் பூரா கடைக்காரனா தான் இருக்கேன். இவங்க அப்பா பொலிட்டீஷியன்மா, மத்திய மந்திரிமா, சென்ட்ரல் மினிஸ்டர். நீ தான் அல்ப சுல்மா நினைக்காத, கிங் மேக்கர். 10-15 எம்பி சீட்டு தான் வச்சிருக்கானுங்க. ஆனா யார் ரூலிங் பார்ட்டிங்கிறது இவனு தான் டிசைட் பண்றானுங்க. மாசம் மாசம் கவுக்குறானுங்களே, போற போக்கு பார்த்தா வாரம் கவுப்பானு போல் இருக்கு. என் பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபியூஸ்ல என்னையே பிரதமர் ஆக்கிடுவானுங்க. சரி, நானும் அந்த சேனல் 10 நாள் உட்காந்து போறேன். நம்பர் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாம டெல்லி பாலிடிக்ஸ் பேசுறீங்க. டெல்லி
இந்த சொர்ணாக்கிம்மா கால் விழு. ஐயோ என்னங்க நீங்க ஆசீர்வாத். ஏன் காலெல்லாம் விழுந்துக்கிட்டே உட்காருங்க. என்ன தப்பு? இதானே நம்ம கலாச்சாரம். இது நான் டெல்லி வரைக்கும் பரப்பி விட்டுறேன்ல. இது எலெக்ஷன் டைம் வரையா? டெல்லியில போய் பாரு, எவன் காலில் கிடக்குறான்னு தெரியாது. எல்லாம் கிரவுண்ட் லெவல்லயே பாலிடிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. எங்க சொர்ணா? குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் ஏனா ஏன்னா இந்நேரத்துக்கு எது குளிக்குதுன்னு கேட்டேன். கே என்னையா நீ வேற கேட்க? உனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணுமா? சொர்ணா டேக்கிங் பாத். உனக்கு விஷயம் தெரியுமா? பாம்பேல நம்ம சொர்ணாவோட டான்ஸ் ப்ரோக்ராம சேர்த்து பாத்துக்கிறான். அன்னைக்கு நைட் பூரா தூங்கவே இல்லையாமா. எப்படி பாக்குறது எங்க சந்திக்கிறது தெரியாம அப்படியே துடிச்சு போயிருக்கான். அப்புறம் கடைசியில் நம்ம 2 பேருக்கு மட்டும் கேள்விப்பட்டு என்னை டெல்லியில கேட்ச் பண்ணிட்டான். காலை புடிச்சிட்டு ஊன அழுகாச்சு. எப்படியாவது மெட்ராஸ் கூட்டு போங்கன்னு. சரி வாடா நான் கூட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு சொல்லிட்டு இருக்கேனா? என்ன நீ புரியாத பொம்பளையா இருக்கிய? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நம்ம சொர்ணா பொண்ணு எங்கேயே போக போறான்னு. அதே மாதிரி போக போறா. பேலஸ் மாதிரி ஒரு பங்களாக்குன்னு சொன்னல, அந்த அரண்மனையில சொர்ணா மட்டும் ஆடணுமா, சேட்டு ஒத்தையால உட்காந்து அதை பார்க்கணுமா. சொர்ணாவோட பாதம் என்னைக்கு அந்த பேலஸ்ல படுதோ உடனே அவளுக்கு 10 ரூபாய் தரங்கிறா. போனஸுக்கு என்ன இவர் லோக்கல் மந்திரி ஆகிறங்கிறா. நீ ஆசைப்பட்டேன்னா உன்னை எம்பி ஆகிறங்கிறா. இப்பெல்லாம் ரிட்டையர்ட் டான்ஸருக்கு எம்பி தானே ஆகிறாங்க. ஆயிடு நாடு எப்படி பண்ண நம்மளுக்கு என்ன? என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவு சொல்லியும் புரியலையா? சரி ஓப்பன் அடிச்சு விட்டுருவான். அதாவது சேட்டு நம்ம பாப்பாவை காலம் பூரா வச்சு காப்பாத்துறங்கிறான். நிறுத்துங்க. என்ன மனுஷன் நீங்க? உங்களுக்கு அப்பாங்கிற ஸ்தானம் வேற. நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படி கேட்பீங்களா? நான் பெத்த பொண்ணா இருந்தா உங்ககிட்ட கட்சி கேட்டிருக்கேன். நேரம் டெல்லிக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருமாட்டா. இந்த பாரு, உன்னை விட உன் பொண்ணு ரொம்ப விவரமானவ. விலைவாசி ஏறிட்டு இருக்கு. வந்த வாய்ப்பு விடாதீங்க. உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. அடச்சி வாய் மூடு. இனிமே இந்த மாதிரி எண்ணத்தோட இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காதீங்க. இவ பழைய வனஜா இல்ல. நீங்க மிரட்டினாலும் பயப்பட மாட்டா, குழஞ்சாலும் மசிய மாட்டா. என் பொண்ணு கழுத்து நெரிச்சு கொன்னாலும் கொல்வனை தவிர ஒருத்தருக்கு வப்பாட்டியா வாழ விட மாட்டேன். எல்லா சீரையும் என்னோட போட்டோம். என் பொண்ணுக்கு வேணாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்னீங்க எனக்கு வெறி பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுவேன் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. போயிடுங்க. டெல்லிக்கார முன்னாடி உங்க மானம் போறதுக்கு முன்னாடி போயிடுங்க. செருப்பால் அடிச்சாத புத்தி வரும். சொன்னா அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்? அவன் மரியாதை எங்கேயாவது போக சொல்லு. இல்லைன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேம்மா. இனிமே அந்த ஆள் இந்த வீட்டுக்கு வந்தா செருப்பு பிஞ்சு போயிடும். சொன்னா சேட்டே அட வாயா, வெந்நீர் பிடிச்சி மூஞ்சில் ஊத்திடுவா. அப்புறம் ரத்த கண்ணி ராடா அந்த மாதிரி ஆயிருவேன். क्या मुरलियार जी क्या प्रॉब्लम है? சேட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுனா பழிச்சுன்னு தூக்கி போட்டுறலாம். ஆனா இது ஒரு கன்ஃபியூஷனான ரிலேஷன்யா. உங்க அம்மா கிட்ட போய் சேட்டும் பிள்ளை கூப்பிட அனுப்புனா நீங்க அவளுக்கு அப்பா இல்லையாம்பா. ஆனா பொண்ணு என்னை அப்பான்னு கூப்பிடாது. அப்படி ஒரு அப்பா, அண்டர் கிரவுண்ட் ஃபாதர் நான். அவங்க அம்மால நான் ரூட்டு போறதுக்கே எனக்கு 6 மாசம் ஆச்சியா. சரி சுட்ட பழத்துக்கு அப்படின்னா இது சுடாத பழம்ல. நீ கவலைப்படாத. துமாரா ப்ராப்ளம் நம்ம தீர்த்து வைக்கிறான். ஹே क्या? உங்க ஊருக்காரனால இங்க வந்து இப்படித்தான் எந்தி பேசுறானுங்க. இதுவே உனக்கு புரியலன்னா நான் எங்க போய் அளவு போட்டேன். ஷெட்ஜி ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம். ஐ காட் 1008 ரூட்ஸ். 1008 வழி இருக்குடா. இந்த தண்ணி போட நான் வந்துடுறேன். டெல்லி பாலிடிக்ஸ் போனோம்னா ஹிந்தி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சே மானங்கிட்ட புலப்படாது. தீப்பூர் மூன்றாம் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? என்ன பழையபடி எம்எல்ஏவா தான் இருக்கேன். மந்திரி யாருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். யோ டெல்லியில இருந்து ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். வெறும் டெல்லி நியூஸ் நினைச்சுக்காதீங்க. நார்த்தையும் சவுத்தையும் மிங்கிள் பண்ற மாதிரி ஒரு கொலாபரேஷன் நியூஸ். அதை சுட சுட பத்திரிகையில பிரிண்ட் பண்ணி வைய. பத்திரிகை இங்கேயும் விற்க, டெல்லியிலே விற்க. பிரபல டான்சர் ஸ்வர்ணமுகி எம்பி ஆகிறார். கன்னியாகுமரி அருகே உள்ள தேவதானம் கிராமத்தை சேர்ந்தவர் பரதநாட்டிய கலைஞர் ஸ்வர்ணமுகி. தமிழகம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளா உட்பட்ட இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் உட்பட்ட பல வெளிநாடுகளிலும் ராம்சிங்கின் பரிந்துரை பேரிலும் அவர் ஆதரவாளர் என்ற பதவி அவருக்கு கிடைக்கும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து சபைகளிலும் ஆடி பொன்னும் பொருளும் புகழும் பெற்ற ஸ்வர்ணமுகி இனிமேல் மேல் சபையில் மந்திரி மகன் வச்சிருக்கேன் டெல்லிக்கு. நீ தான் போய் மாமா வேலை பாத்தியா?
ஓ, இங்க வந்து நிக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒண்ணு புரியல. நீ உட்காருமா, உட்காரு ப்ளீஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பேசாம ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இல்ல ப்ளீஸ், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஏன் போனேன், ஏன் அடிச்சேன், எதுக்கு அடி வாங்கினேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது. படிச்சோன்னு ஒரு வெறி வந்துச்சா, தோணுச்சு, அடிச்சேன், அவ்வளவுதான். அதை படிக்கும் போது இருந்த வழி அவ என்ன அடிக்கும் போது இல்லை. அதான் உண்மை. இது ஆகாயம் சாட்சியா, பூமி சாட்சியா, இந்த பாலம் சாட்சியா, அந்த மண் சாட்சியா, உன் மனசாட்சியா, இதுதான் தெய்வீக கல்யாணம். 1000 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டி. சொர்ணா, சொர்ணா, நீ எடுத்த முடிவு தாம்மா கரெக்ட். இனிமே இந்த மோதிரம் உன் கையில இருக்க வேணும். இந்த மோதிரம் மட்டும் இல்ல, எந்த உறுத்தலுமே உன் மனசுலயும் இருக்க வேணாம்.